வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. நானும் எந்தெந்த வகையிலேயே எப்படி எப்படிலாம் முயற்சி பண்ணி எப்படி எப்படியெல்லாம் வீடியோ போடுறேன். தயவு செய்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் வேற எதையும் கேட்கல. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இந்த சேனலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதன் மூலம் ஒரு நன்மை கிடைச்சாலும் அந்த நன்மைக்கு நீங்களும் காரணமா இருக்கீங்க. டி ராஜேந்திர, விஜயகாந்த், சரத்குமார் இவங்க 3 பேர் கட்சியில நான் சேரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் மிகப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. அது என்னவோ தெரியலீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் உதவி இயக்குனராக இருந்து ஸ்டோரி ரைட்டரா வசனகர்த்தாவா இருந்து அதன் பிறகு இயக்குனரா பணியாற்றும் போது அவர் கூட நான் பழகின பழக்கமும், அவரோடு நான் ஒவ்வொரு நாளும் தமிழ் சொற்களை பயன்படுத்த பட்டப்பாடு பெரும் பாடா இருக்கும். அதையெல்லாம் பார்த்தேன். அவரோட நேசிப்பு உண்மையானதா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. விவசாயத்தை பற்றி இருக்கட்டும், அரசியலை பற்றி இருக்கட்டும், எதை சொன்னாலும் எதை பேசினாலும் நமக்கு கற்பனையில வேணா கனவு காணலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி அண்ணன் சீமான் அவர்கள் நடக்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது எங்க மாமா என்ன சொன்னாங்களோ, எங்க அப்பா என்ன சொன்னாங்களோ, என் வளர்ப்பு தந்தை MS அப்துல் மஜீத் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அததான் இப்ப சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகையாலதான் அந்த கட்சி நிகழ்வுகளை நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்காக போராடும் ஒரு தலைவராக மாற வேண்டும். அந்த நாள் வர வேண்டும். சில பேர் சொல்றாங்க, என்ன அப்துல்லா சீமானோட கட்சியில இருந்துகிட்டு அவரோட வீடியோவா போட்டுட்டு இருக்கேன்றாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா பனைமரங்களை நேசிச்சு, விவசாயத்தை நேசிச்சு ஒரு விவசாயியா இருந்து காலமாயிட்டாரு. அதன் பிறகு எங்க மாமா வீட்டுக்கு போன, எங்க மாமாவும் பல ஏக்கர் நிலத்துக்கு மிராசாரா இருந்து அவரும் விவசாயத்தை நேசிச்சு, இந்த நாடு முன்னேறணும்னா விவசாயி கையில இந்த நாடு வரணும். ஒரு விவசாயி ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆளணும். அப்பதான்டா இந்த நாடு முன்னேறன்ட்டு எங்க மாமா சிறு வயசுல சொன்னாங்க. அப்படிப்பட்ட தமிழன் தான் இப்ப அரசியல்ல மிகப்பெரிய புரட்சிய ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 40 வருஷம் திரைப்படத்துறையில வேலை செய்யறாங்க. பல நடிகர், பல டைரக்டர், பல தயாரிப்பாளர், பல காமெடியா, பல வில்லன், அத்தனை பேரும் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு உதவியும் செய்யல. இன்னைக்கு வரைக்கும் நட்போட ஒரு முதலாளியா KS ரவிக்குமார் சார் அவர்கள் இருக்காங்க. அதே போல தேனப்பன் சார் இருக்காங்க. மற்ற மனிதர்கள் யாரும் பெருசா இல்லைங்க. தம்பின்னு ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் 100வது நாள் பங்கனுக்கு எல்லாருக்கும் சீல்டு கொடுத்தாங்க. எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சொல்லிட்டாங்க. அப்பையும் கூட ஏன் அப்துல்லா வேலை செஞ்சார்ல, அவருக்கும் ஒரு சீல்டை கொடுங்கன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தம்பி படம் அவார்டு கிடைக்கிறதுக்கு, சீல்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்து. அன்னையிலிருந்து அவர் மேல நான் தனி பாசம் வச்சிருந்தேன். அந்த பாசத்தோட விளைவு தான் இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த கட்சியில நானும் ஒரு உறுப்பினரா பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த கட்சியில கூட பல போராட்டங்கள், பல போராமைகள், பல ஏற்றுத்தாழ்வுகள். நான் யார வழி நடத்தி யார முன்னுக்கு கொண்டு வர நினைச்சனோ அவங்களே எனக்கு எதிரியாலாம் மாறி இருக்காங்க. சினிமா துறையிலும் அப்படிதான், பொதுநல வாழ்க்கையிலும் அப்படிதான், கட்சியிலும் அப்படிதான். அதையும் மீறி அண்ணன் சீமான் கட்சிக்காக, நாம் தமிழர் கட்சிக்காக 2 பாடல்களை மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலில் பாடி ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதை கூட சரியான முறையில கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு வழி தெரியல. குவாலிட்டி சரியில்லை, அட்டைப்படம் சரியில்லை அப்படின்னு பல நண்பர்கள் சொல்றாங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறி அதை வச்சு ஜெயிக்கணும்னு தான் என்னோட ஆசையை தவிர, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு
இருக்கிறத விடுறதுக்கு நான் விருப்பப்படல. இததான் இயக்குனர் KS ரவிக்குமார் சார் அவர்கள் முதல் வீடியோவா எனக்கு யூடியூப்ல போடுறதுக்கு அவரே பதிவு பண்ணி அனுப்பிச்சிருந்தாருங்க. இதுதான், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் மனிதனுக்கு ஏற்படணும். கண்டிப்பா இந்த மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் நல்ல விதமா வரும். அதுல எனக்கு ஒரு வருமானத்தை தரும். அப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான வீடியோவா போடுவேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் உறவுகளே. நன்றியுடன் அப்துல்லா. புதிய உலகம் நாம் படைப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். புதிய உலகம் நாம் படைப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பல ஒற்றுமையை நிலைநாட்ட சந்திர மண்டலத்தை கால் பதிச்சு சூரியனை சுற்றி வருவோம்.